வணக்கம் மக்களே. ஐபிஎல் சீசன் நெருங்கிடுச்சு. இன்னொரு ஒரு வாரம் தான் இருக்கு. ஐபிஎல் ஆரம்பிக்கிறப்ப நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா எனக்கும் என்ன ஒரு யோசனை இருக்குன்னா, யார் யார் வந்து குவாலிஃபை ஆக போறா, முக்கியமா நம்ம டீம், நமக்கு ஃபேவரட்டான டீம் வந்து குவாலிஃபை ஆக போறாங்களா இல்லையா, அவங்க வந்து எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் வந்து ஆக்ஷன்ல எடுத்திருக்காங்க, இந்த டீம் தேருமா தேராதான்னு சொல்லிட்டு இப்பவே வந்து ஆல்மோஸ்ட் நிறைய வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து எந்தெந்த டீம் வந்து குவாலிஃபை ஆகும்னு தோணுது. அதாவது பிளே ஆஃப்ஸ் வந்து 4 டீம் குவாலிஃபை ஆவாங்களா, அது இல்லாம +1 இந்த 5ல வந்து கண்டிப்பா 4 குவாலிஃபை ஆகும்ன்றது எங்களுக்கு தோன்ற ஒரு விஷயம். அது இல்லாம மீதி இருக்கிற 5 டீம் வந்து ஏன் குவாலிஃபை ஆக மாட்டாங்க அப்படின்ற விஷயம், அதுதான் வந்து இந்த வீடியோல வந்து பேச போறோம். சரி, உனக்கு வந்து எந்த டீம் குவாலிஃபை ஆவாங்கன்னு தோணுது? 4+1. 4+1 என்னோட ஃபர்ஸ்ட் டீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம் மும்பை. ஐயா வாய பாரு. நான் வந்து ஏன்றதையும் சொல்லுவேன், ஏன்னா இந்த வாட்டி ஸ்குவாட் வந்து டெரிஃபிக்கா இருக்கு. சரி சரி, ஃபர்ஸ்ட் டீம் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் சரி எம்ஐ, அப்புறம் அதே மாதிரி இன்னொரு ஆண்ட பரம்பரையான சிஎஸ்கே, மூணாவதா எஸ்ஆர்எச், ஃபோர்த் வந்து ராஜஸ்தான் வரும்னு தோணுது. அந்த +1 டீம் வந்து எதா இருக்கும்னா, பை சான்ஸ் ஸ்குவாட் வைஸ் இப்போதைக்கு ஃபார்ம் வைஸ் எதுவும் நல்லா இல்லைனாலும் எப்படியோ ஏறி வந்துருவாங்கன்னு தோன்றது வந்து ஆர்சிபி. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷோர் ஷாட்டா குவாலிஃபை ஆவாங்கன்னு தோன்ற ஃபர்ஸ்ட் டீம் வந்து எஸ்ஆர்எச். அடுத்தது வந்து கலப்பார டீம். வழக்கம் போல இந்த அதாவது பல வருஷங்கள் கழிச்சு கலப்பார திரும்ப ஒன்னா சேர்ந்திருக்கு அப்படின்னா அதுதான் எனக்கு தெரிஞ்சு எம்ஐ சேர்ந்திருக்கு. அடுத்தது எனக்கு தோன்றது வந்து சிஎஸ்கே. அடுத்தது எனக்கு என்னமோ டிசி வரும்னு எனக்கு தோணுது. 5வது வந்து ஆர்சிபி. அதாவது சொன்ன மாதிரி தான், ஃபார்ம்ல இருந்தாங்க அப்படின்னா ஆர்சிபி. எதனால எம்ஐ வந்து குவாலிஃபை ஆகுன்றதும் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. 2 வடை ஒரு டீ. பேட்டிங் வேணுமா பேட்டிங் இருக்கு, ஆடிட்டிங் வேணுமா ஆடிட்டிங் இருக்கு, ஆல்ரவுண்டர் வேணுமா ஆல்ரவுண்டர் இருக்கு, பவுலிங் லைன் தரமா வேணுமா அதுவும் இருக்கு. ஒரு மாதிரி கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்கிறனால எல்லா பாக்ஸஸும் டிக் ஆயிருக்கீங்க. ஹிட்டர்ஸும் இருக்காங்க, நடுவுல ஆடி கொடுக்குற பேட்ஸ்மேனும் இருக்காங்க, நடுவுலயும் எக்ஸ்ப்ளோசிவா போற மாதிரி பேட்ஸ்மேனும் இருக்காங்க, ஸ்டார்டிங்ல இருந்து எக்ஸ்ப்ளோசிவா இருக்கிற மாதிரி பேட்ஸ்மேனும் இருக்காங்க. எல்லாம் ஃபார்ம்ல இருக்காங்க. ஆனா டீம்ல இருப்பாங்களா? பும்ரா ஃபர்ஸ்ட் வருவாரா? ஃபர்ஸ்ட் 2 வாரத்துக்கு இருக்க மாட்டாங்கன்ற ஒரு பரவாயில்ல இருக்கட்டும். இருக்கிறவங்கள வச்சு அல்லா ஹசன் பார் இல்ல, அதுக்கு பதிலா முஜிபுர் ரஹ்மான் வந்திருக்காரு. ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மாவும் விஜாக்ஸும் போவாங்க. தாறுமாறா இருக்கும். லெப்ட் அண்ட் ரைட் காம்போ 2 பேருமே எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டர்ஸ். அதுல யாராவது ஒருத்தவங்க விட்டாலும் அடுத்து சூரியகுமார் யாதவ் வருவாப்ல, அவர் விட்டா அடுத்து திலக் வருமா வருவாப்ல, அவர் விட்டுதான் அடுத்து ஹர்திக் பாண்டியா வருவாப்ல, ஹர்திக் பாண்டியா விட்டா ராபின் மின்ஸ் வருவாப்ல. பேட்டிங் வந்து கிட்டத்தட்ட தீபக் சஹார் வரைக்கும் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்கள் தான். அப்படியே பவுலிங்ல பார்த்தோன்னா பும்ரா இல்லாத பட்சத்துல எனக்கு தெரிஞ்சு ரிஷப் வில்லியம்ஸ், டேவன் ஜேக்கப்ஸ், ராஜ் பவார், அர்ஜுன் டெண்டுல்கர் அவர் தான் உள்ள. எனக்கு தெரிஞ்சு பும்ராக்கு பதிலா ரியான் ரிக்கில்டன் மட்டும் வந்துட்டு பவுலிங் வந்து அப்படியே ஹர்திக் பாண்டியா உள்ள நியூ பால் போடுற மாதிரி இருக்கும். ஹர்திக் பாண்டியாவும் போல்ட்டும் மாத்தி மாத்தி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் பும்ரா இல்லாத மிகப்பெரிய இழப்பு தானே. இழப்பு தான். வந்து விக்கெட் இல்ல, நாங்க ஒன்னும் ஃபுல்லாவே அவங்கள இது பண்ணல. ஒரு 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸ் அதுக்கப்புறம் திருப்பி வரதான் போறாரு. ஆனா அந்த 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் தானே எனக்கு தெரிஞ்சு இம்பார்ட்டன்ட் ஆகும். நான் சொல்றது எம்ஐ எப்பயுமே அப்படிதான் கேட்ச் அப் கேம் தான் விளையாடணும்னு வச்சுக்கேன். ஆமா, 4 மேட்ச் தோத்துட்டாதான் அப்புறம் கடைசியில திருப்பி எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்துட்டு மேல வந்துருவாங்க. பட் அது வந்து லைக் இப்போ பும்ரா இன்ஜுரியில இருந்து வந்து நான் ஏன் பும்ரா ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் ரோஹித்துக்கு வந்து ஒரு மிடில் ஆஃப் தி இன்னிங்ஸ் ஒரு 10 ஓவர் வரைக்கும் விக்கெட் அவ்வளவா போல, இல்ல 1 விக்கெட் தான் போயிருக்குது, மொமெண்டம் வந்து ஆப்போசிட் டீம்ல இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பும்ரா கிட்ட ஓவர் கொடுத்தா எய்தர் வந்து ரன்ஸ் கொடுக்காம பிரஷர் பண்றதோ இல்ல விக்கெட் எடுத்து பிரஷர் பண்றதோ அவர் தான் பண்ணுவாரு. அதாவது அவரு அந்த ஒரு 3-4 மேட்ச் விளையாண்டு அந்த ஒரு மொமெண்டம் அவருக்கு வந்து 5வது மேட்ச் விளையாடுறது, டீம் ஜெயிக்கிறதுன்னு ஒண்ணு, ஒரு 4-5 மேட்ச் விளையாடாமலே இருந்துட்டு திரும்பவும் 6வது மேட்ச்ல இருந்து ஆல்ரெடி டீமும் கொஞ்சம் இப்போ சப்போஸ் டீம் கொஞ்சம் மோசமான நிலைமையில இருக்கு, 5ல 1 தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றப்போ பும்ரா மேல திரும்ப ஆடட் பிரஷர் வந்து அவர் விளையாடியே ஆகணுன்றப்போ அது கொஞ்சம் டிஃபரெண்ட்ல. நான் ஏன்னா அவரு மிகப்பெரிய மேட்ச் வின்னர் மும்பைக்கு அவர் தான். பும்ரா வந்து மும்பைல ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் இல்லாதது ஒரு பெரிய அடிதான், இல்லன்னு சொல்லல. பட் ஸ்டில் திஸ் டீம் கேன் மேனேஜ் டு வின் வித்தவுட் பும்ரா. அதுதான் என்னோட கணிப்பு. போல்ட் அந்த எக்ஸ்ட்ரா பிரஷர் எடுத்து ஹேண்டில் பண்ணலாம். தீபக் சஹார் ஏர்லி விக்கெட்ஸ் எடுக்கலாம் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்ல. முஜிபுர் ரஹ்மானையும் சாண்டரையும் நடுவுல ஸ்பின்னிங் வச்சு முடிச்சிருவாங்க. ஆனா அதுவும் நல்லா பண்ணிருக்கானுங்க மும்பைக்கு வந்து, அதுவும் நல்லா பண்ணிருக்கானுங்க. லைக் மோஸ்ட்லி அவங்க வந்து போன 2-3 வருஷத்துல வந்து ஸ்பின்னர்ஸே இல்லாம இருந்தாங்க. பியூஷ் சாவ்லா மட்டும் தான் ஒரே ஸ்பின்னர். ஆமா, பழைய குதிரை. அதாவது ஆனா பார்த்தா அப்படின்னா ஒரு முஜிபுர் ரஹ்மான் மாதிரி ஆளு, சாண்டர் மாதிரி தரமான, நீ கட்டாந்தர பிச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதுல போடக்கூடிய பால் அப்படி ஒரு செகண்ட் நின்று வரும்.
அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர், 2 தரமான ஸ்பின்னர் வந்து 8 ஓவர் கண்டிப்பா போடுவாங்க. அந்த 8 ஓவர் பிரச்சனை இல்ல, இருக்க 12 ஓவர் வந்துட்டு அப்படியே இந்த 3 பேரு போல்ட், தீபக் சஹார், ஹர்திக் பாண்டியா. எப்பயுமே மும்பைன்னு சொன்ன அப்படின்னா பும்ராவை தவிர பவுலிங்ல வந்து பெருசா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு காலத்துல வந்து மிச்சல் ஜான்சன் அந்த மாதிரி சொல்லிட்டு இப்ப பார்த்தா அப்படின்னா பவுலிங்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க தெரியுது. பேட்டிங்ல இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலாம். பவுலிங்ல எல்லா சைடும் டெப்த் நல்லா இருக்கு. இம்பாக்ட் பிளேயரா அதுக்கும் யாரையாவது கூட்டு வரலாம். கரண் சர்மா வர இருக்கு. ஆமா, கரண் சர்மா வருவாரு. அவ்வளவுதான். ரீசன்ட் டைம்ஸ்ல பெரிய ஃபார்ம்ல இல்ல. கடைசியா அந்த T20 லீகும் சீரிஸ் ஒழுங்கா ஆடல. பட் ஸ்டில் திலக் வர்மா நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. கடைசி ஆடின எல்லா மேட்சும் நல்லா ஆடிட்டு இருந்திருக்காரு. செஞ்சுரி தான் அடிச்சிருந்தாரு கடைசியா. சோ நல்லாதான் இருக்கிறாங்க. இன்னொரு பெரிய பாசிட்டிவ் வந்து ஹர்திக் பாண்டியோட அந்த மைண்ட் செட். போன வருஷம் ஹர்திக் பாண்டியோட மைண்ட் செட் தான் மும்பை தோக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்துச்சு. லைக் அவருடைய அந்த ஒரு சினாரியோ வந்து மொத்த கிரௌடுமே, சொந்த கிரௌடே வந்து பூ பண்றதுல இருந்து அதெல்லாம் ஒரு மாதிரி போச்சு. பட் இப்போ அவர் வர்றப்போ தாறுமாறான கான்பிடன்ஸ் வருவாரு. எஸ், ரன்ஸ் லீக் பண்ணாரு பவுலிங் போட்டா, பட் அந்த விக்கெட் டேக்கிங் லக்கு, விக்கெட் டேக்கிங் விஷயம் வந்து அவர்கிட்ட இருக்குது. பேட்டிங்ல வந்து இப்போ கரெக்டான பொசிஷன்ல இப்பதான் ஆடுறாரு. அந்த 6th 7th அந்த டவுன்ல வந்து சொல்ற மாதிரி அடிக்கிறதுலாம் 6 4 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனா ஒரு விஷயம் என்ன, தீபக் சகர் வந்து கொஞ்சம் நிறைய ரன்ஸ் எதர் அதாவது வச்சா குடுமி சரச்சா மொட்டன்ற மாதிரி போகல. எடுத்தா 3 விக்கெட் 4 விக்கெட் இல்லைன்னா 48 ரன் 50 ரன்ன்ற மாதிரி போறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு. எஸ், வீக்னஸ் இருக்குது. பட் அதை தாண்டி அதை மேட்ச் பண்றதுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு 90 to 95% நிறைய சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா குவாலிஃபை ஆகணும்னு தோணுது. இது ஒரு கடப்பாறை அப்படின்னா இது வந்து அடுத்த ஒரு மம்பட்டி ஒன்று இருக்குது. மம்பட்டி டீம் வந்து ஏன் குவாலிஃபை ஆவாங்கன்றது உனக்கு தோணுது? எனக்கு தெரிஞ்சு ஒரே ரீசன் வந்து பேட்டிங் மட்டும் தான். ஏன்னா எனக்கு பவுலிங்ல பெருசா டெப்த் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ ஸ்பீரடன் பாத்தீங்கன்னா மத்திஷா பத்திரானா மட்டும்தான். கலீல் அகமது, ராம் கரன் வச்சு எப்படி மும்பை வந்து போல்ட் பும்ரா அப்படின்னு இருந்த மாதிரி இருந்துச்சோ அந்த மாதிரி இங்க எதுவும் எஃபெக்டிவா இல்ல. ஒரே ஒரு ஆள் பத்திரானா மட்டும்தான். ஃப்ரண்ட்ல போட மாட்டாரு. ஆமா, வந்து 10 12 14 16 அப்படிதான் வர்றவராரு. ஆமா, அப்படி இல்லையா முகேஷ் சௌத்ரி உள்ள கொண்டு வரணும். நாகர்கோட்டில கோட்டி அவரெல்லாம் அழிச்சிருவீங்க. நீங்க சும்மாவே சான்ஸ் தர மாட்டீங்க. நீங்க லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாம வெண்மத்தை கக்கிட்டு போறாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு இந்த இதுல 4 ஃபாரினர்ஸ் யாரு இருப்பாங்க. டெவான் கான்வே கண்டிப்பா இருப்பாரு, நூர் அகமது கண்டிப்பா இருப்பாரு, மதிஷா பத்ரனா கண்டிப்பா இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு பவுலிங் ஒழுங்கா இல்ல அப்படின்னா கண்டிப்பா நேத்தன் எல்லிஸ் உள்ள வந்தே ஆகும். ஏன்னா அப்படி பண்ணாதான் அவங்களுக்கு பவுலிங் யூனிட் செமையா இருக்கும். பேட்டிங் வந்து நல்ல டெப்த்ல இருக்கு. ருத்துராஜ், கான்வே, அதை விட்டா ரச்சின் ரவீந்திரா வேற இருக்காரு. ரச்சின் ரவீந்திரா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. கான்வே இல்ல ரவீந்திரா 2 பேரும் யாராவது ஒருத்தர் தான் ஆடுவாங்க. அதாவது ருத்ராஜ், கான்வே, 3வது ராகுல் திரிபாதி. அதாவது சிஎஸ்கே வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல எப்படின்னா மும்பைக்கு அப்படியே ஆப்போசிட். மும்பை வந்து சின்ன பிளேயரா எடுத்து பெருசா வளர்த்துருவாங்க. சிஎஸ்கே வந்து எப்படின்னா ரிட்டையர் ஆன பிளேயர்ஸ் இல்ல பெருசா ஃபார்ம்லே இல்லாத ரொம்ப வயசான பிளேயர்ஸா இருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாத்தையும் எடுத்து வந்து ஃபார்ம்ல இருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ரஹானே. சோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ராகுல் திரிபாதிக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும், நல்ல ஒரு சீசனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். அப்படி 4வது பார்த்தா அப்படின்னா தூபே, 5வது பாத்தீங்கன்னா ரவீந்திரா, ஜடேஜா, அதுக்கப்புறம் சாம் கரன் தான், சாம் கரன், அப்புறம் தோனி. சோ இந்த மாதிரி ஒரு 6-7 பேட்ஸ்மேன். அப்புறம் தான் தோனி. ஆமா, தோனி வந்து கடைசி வந்தா வருவேன். அந்த பொட்டு வச்ச சந்தனம் பாட்டை போட்டுங்க, நான் வருவேன். சோ ஒரு 6-7 பேட்டிங் நம்பர் வரைக்கும் பேட்டிங் நல்லா இருக்குது. அகைன் இவங்கள்ட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க உள்ளார போவாங்கன்றதுக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா 8 மேட்ச் இவங்க வந்து ஹோம் கிரவுண்ட் சென்னையில விளையாடுறாங்க. அது கண்டிப்பா ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். 3 தரமான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது. 3 பேர். இவங்க 3 பேர் 12 ஓவர்ல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் இருக்கும். மீதி 8 ஓவர் தான். எனக்கு தெரிஞ்சு பத்திரானா மேபி ரன்ஸுக்கு போகலாம். இல்ல வேற யாராவது இப்ப சாம்காரன் கண்டிப்பா ரன் போவாரு. சாம்காரன் தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்பெல் வரப்போறாரு அப்படின்னா கண்டிப்பா அவரால் பயங்கரமா ரன் போவாரு. கலியல் வரும்போது வச்சுன்னா தாரதாரியா கொடுப்பாரு ரன்னு. சோ அந்த ஒரு இடத்துலதான் பயங்கரமா மாட்டுவாங்கன்னு தோணுது. பட் இவங்க கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே வந்து அந்த ஒரு மொத்த டீமா ஆடுவாங்க. இருக்கிற ரிசோர்ஸை வந்து பயன்படுத்தி மொத்த டீமா ஆடுவாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் டிராகன் மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் அஸ்வின். அது இன்னும் எனக்கு இது டீமுக்கு நல்ல ஒரு பூஸ்டா இருக்கும்னு தோணுது. லைக் அவர் வந்து அவருடைய இன்புட்ஸ், அவருடைய அந்த அது வந்து பயங்கரமா இருக்கும். அஸ்வின் அவர் இன்டர்வியூஸை பார்த்தாலே பயங்கரமா இருக்கும். அவரோட கேம் ஸ்டைல் அது இதெல்லாம் பயங்கரமா இருக்கும். இன்னொன்னு பெரிய லேக் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு சாம் கரன், ஜடேஜா 2 பேர் தான் பெருசா ஆல்ரவுண்டர்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. அஸ்வின் வந்து ஒரு ரிலையபிள் ஆல்ரவுண்டர் மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஹி கேன் ஹிட் சம்டைம்ஸ். பட் நான் கண்டிப்பா இவர் வந்தா ஒரு 20-30 ரன் அடிப்பாரு எண்டுல அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் பெரிய ஆல்ரவுண்டர் கிடையாது. பவுலிங் ஆல்ரவுண்டர். ஆமா, பவுலிங் ஆல்ரவுண்டர். ஈவன் ரச்சின் ரவீந்திரா உள்ள இருந்தா இஸ் அ குட் ஆப்ஷன்.
அவர் இருக்கிற கரண்ட் ஃபார்முக்கு நீங்க கான்வேவ் எடுப்பீங்களா ரச்சின் ரவீந்திராவை எடுப்பீங்களா? ஏன்னா சாம்பியன்ஸ் டிராஃபில அவர் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். கரெக்ட் தான், நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் கான்வே ஆல்ரெடி ஆடி இருக்காரு. லைக் ஐபிஎல் வர்றப்போ ரச்சின் ரவீந்திரா அவ்வளவு சூப்பரா பண்ணது இல்ல. ஏன்னா போன சீசன்ல கொஞ்சம் ஒரே ஒரு சீசன் தானே ஆடி இருக்காரு அவரு. அதான் போன சீசன் சான்ஸ் கொடுத்தாங்க, பெருசா இது பண்ணல. பட் கான்வே வந்து சிஎஸ்கே நல்லா பண்ணிருக்காரு. லைக் சோ எனக்குன்னா ரச்சினோடைய பவுலிங் இங்க தேவைப்படல. பிளஸ் ரச்சின் மாதிரி ஆடக்கூடிய அண்ட் ரச்சினை விட இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா ஆக்சிலரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்து கான்வே. சோ அப்படி இருக்கப்ப எனக்கு தெரிஞ்சு கான்வேவோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேபி கான்வே ஒழுங்கா விளையாடல அப்படின்னா ரச்சின் அதுக்கப்புறம் உள்ள வருது. ஆனா ஓட்டைகள் நிறைய இருக்குது, அது பவுலிங்ல வந்து ஓட்டைகள் நிறைய இருக்கு. அதை எப்படி இது பண்ண போறாங்க, ஒரு நல்ல ஒரு ஸ்பியர் ஹெட் எடுக்காம விட்டாங்களோன்றது ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கு. நிறைய பிளேயர்ஸ் சின்ன சின்ன பிளேயர்ஸ் பார்க்க முடியுது. லைக் அன்சுல் கம்போஜ் பார்க்க முடியுது, அதாவது குர்ஜப்னீத் சிங் பார்க்க முடியுது, லைக் இந்த ஓவர்டன் பார்க்க முடியுது, ஆந்திரே சித்தார்த் பார்க்க முடியுது. சொல்லணும்னா பெருசா சான்ஸ் கிடைக்க போறது இல்லை இவங்களுக்குலாம். அதுதான் ஒரே ஒரு இதா இருக்குது. ஆண்ட்ரே சித்தார்த்லாம் லோக்கல் டோர்னமெண்ட்ல சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. ஆண்ட்ரே சித்தார்த்தா இருக்கட்டும், ஷேக் ரஷீதா இருக்கட்டும், ஜெய்சங்கரா இருக்கட்டும். ஜெய்சங்கர் இப்ப ரீசெண்டா ஒரு செஞ்சுரி எல்லாம் அடிச்சுட்டு வந்தாரு இதுல ரஞ்சில. எனக்கு தெரிஞ்சு உள்ள போயிடும் ஷோர் ஷாட்டா. எனக்கு அந்த ஒரு 80 to 85% உள்ள போறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனா ஓட்டைகள் எல்லாம் அவங்க சரி பண்ணணும். மூணாவது டீம் வந்து எச்ஆர்எஸ்ஆ அந்த டீம். அதாவது ஒரு கேப்டனால, அந்த கேப்டனோட மைண்ட் செட்னால ஒரு டீமே வந்து வேற லெவலுக்கு கொண்டு போக முடியும்ன்றது வந்து பேட் கமிஷன் வந்து காமிச்சாரு. ஸோ நாங்க இந்த கேம் தான் ஆட போறோம், இதுதான் எங்களுடைய மோட்டிவ், இதுதான் எங்களோட ஸ்டைல் ஆஃப் பிளே இருக்க போகுதுன்றது அடிச்சு நொறுக்குனாங்க. ஆனா அந்த ஒரு விஷயமே வந்து ஃபைனல்ஸ் அவங்களுக்கு பாதிப்பாகவும் அமைஞ்சுது. பட் எனக்கு தெரிஞ்சு நான் ஏன் வந்து எஸ்ஆர்எஸ் இந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆகுறதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுன டீம் இவங்க தான் அப்படின்றது காரணம் என்னன்னா, போன டைம் உங்களுக்கு பிரச்சனை இருந்தது வந்து பார்த்தா ஸ்பின் பவுலிங். ஸ்பின்னர்ஸே இல்ல. அபிஷேக் சர்மா 2 ஓவர் போட்டாரு, டிராவிஸ் ஹெட் ஓவர் போடுவாரு. இந்த மாதிரி இருக்கிறத வச்சு ஒரு 2 ப்ராப்பர் ஸ்பின்னர்ஸ். ஆமா, ப்ராப்பர் ஸ்பின்னர் இல்லவே இல்லை. ஆனா இந்த டைம் வந்து அதை கரெக்டா எடுத்திருக்காங்க. லைக் ஒரு ராகுல் சர்மா ஒரு ஸ்பின்னர் ஆகட்டும், ஆடம் சாம்பா மாதிரி 2 பேர் வந்து மேட்ச் வினர்ஸ். 2 பேருமே நல்லா போடக்கூடிய ஆட்கள். அதுக்கப்புறம் வழக்கம் போல அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன். லைக் போன டைம் ராகுல் திரிபாதி வந்து பயங்கரமா சொதப்பினாரு இவங்களுக்கு. அவருக்கு வந்து ஆக்சிலரேட் பண்ணி ஆடுறதா இல்ல அதாவது அவரோட ஓன் கேம் ஆடுறதா இல்ல டீம் சொல்ற மாதிரி கேம் ஆடுறதா தெரியாம ரெண்டுத்துக்கு நடுவுல வந்து ஒரு மினி கேஎல் ராகுல் மாதிரி ஆடிட்டு போனாரு. எப்படி ஆடணும்னு தெரியாம மாட்டிட்டு இருந்தாரு அவரு. அதுக்கு பதிலாக இஷான் கிஷனும் அதே மாதிரி தான், அடி வந்தவனே அடி அப்படின்ற மாதிரி தான் இருக்க போறாரு. ஹென்ரிக் கிளாசன் அடிப்பாரு. நிதிஷ்குமார் ரெட்டி டெஸ்ட் ஃபார்முக்கு அப்புறம் அவரோட கான்பிடன்ஸ் எங்கேயோ இருக்கும். பேட் கமின்ஸ் அவரால் அடிக்க முடியும். ஹர்ஷல் பட்டேலும் ஒரு 10 ரன் 15 ரன் அவரால் அடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு 6-7 பேர் பேட்டிங்ல வச்சிருக்காங்க. அது இல்லாம பவுலிங்ல பார்த்தா அப்படின்னா ஒரு ஷமி மாதிரி ஒரு ஆளு. அகைன் அவர் இன்னும் ஃபுல் ஃபார்முக்கு வரல, பழைய ஃபார்முக்கு இன்னும் வரலனாலும் ஷமி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சிமர்ஜித் சிங் வந்து சிஎஸ்கேக்காக எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணியிருக்காரு. அவரா இருக்கணும். உனத்கட் வந்து ஐபிஎல் நிறைய விளையாண்டுருக்காரு. ஸோ அவரா இருக்கணும். நிதிஷ்குமார் ரெட்டியால 2 ஓவர் போட முடியும். ஹர்ஷல் பட்டேல் 2 ஓவர் போட முடியும். பேட் கமின்ஸ் ஒரு 2 ஓவர் 3 ஓவர் போட முடியும். பேட் கமின்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு லீத்தல் ஃபாஸ்ட் பாலர்ப்பா, ஒரு மிச்சல் ஸ்டார்க்பா, ஒரு ட்ரெண்ட் போல்பா அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா வந்து 2 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட்னு எடுத்துட்டே போயிட்டு இருப்பாரு. ஆமா, பிரேக் த்ரூ கொடுத்துட்டே இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு பவுலர்ஸும் இருக்காங்க. பவுலர்ஸ் வரேன் பேட் கமின்ஸ் எல்லாம் போடும். பேட் கமின்ஸ், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷல் பட்டேல், முகமது ஷமி, ராகுல் சகர், ஆடம் சாம்பா, டிராவிஸரால போட முடியும். அபிஷேக் சர்மால 8 பவுலர் வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் தான் எனக்கு தோணுது. அகைன் எப்படிப்பட்ட பிச்சில் ஆட போறாங்கன்றதும் ஒரு விஷயம் இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு இங்க என்ன லேக் ஆகுதுன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிட் இல்லையோ. இப்ப பேட் கமின்ஸ், முகமது ஷமி இருக்காங்க. அதை தாண்டி நான் வந்து இப்ப சொல்லணும்னா ஹர்ஷல் பட்டேல என்னால பெருசா சொல்ல முடியும். ஏன்னா அவர் விக்கெட்ஸ் அதிகமா எடுப்பாரு, ஆனா அதே சமயம் ரன்ஸும் லீக் பண்ணுவாரு. அதே மாதிரி உனட்கட்டையும் என்னால சொல்ல முடியாது, ஏன்னா அவர் வந்து ரன்ஸ் லீக் பண்ணுவாரு. சோ முகமது ஷமியுமே கரண்ட் ஃபார்முக்கு பார்க்கும்போது இப்ப எடுத்தோடனே ஸ்விங் பண்ணி அவர் விக்கெட் எடுப்பாரான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்லதான். சோ அந்த ஒரு சைடு மட்டும் அவங்க வீக்கா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மத்தபடி பேட்டிங்ல டமால் டுமில்னு போற டீம் தான். ஏன்னா ஸ்டார்டிங் அதை மேட்ச் பண்றதுக்கு 300 ரன் அடிச்சிருவாங்க. அப்படி இருக்குது பேட்டிங் ஃபார்ம். ஏன்னா அபிஷேக் சர்மா நல்ல ஃபார்ம்ல இருக்கிறார் கடைசி T20 சீரீஸ்ல இருந்து. டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி நல்ல பேட்ஸ்மேன் தான். இதுக்கான சான்சஸ் இருக்குது, நல்ல சான்சஸே இருக்கு. 90% சான்ஸே இருக்குது உள்ள போறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு மத்த பிச்சஸ்க்கு போனாலுமே லைக் சென்னை மாதிரி ஒரு பிட்ச் இல்ல அகமதாபாத் மாதிரி இல்ல லைக் லக்னோ மாதிரி ஒரு பிட்ச் கொஞ்சம் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்னா கூடமே லைக் அந்த இது பண்ண முடியும், மேட்ச் பண்ண முடியும். ஆனா ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இவங்களால ஸ்பின்னர்ஸ் ஆட முடியுமா? இப்ப கிளாஸ் எல்லாம் பார்த்தா அப்படின்னா நின்ன இடத்துல இருந்து அடிப்பாரு. அவர் வந்து இறங்கி இருந்து அடிக்க மாட்டாரு. அபிஷேக் சர்மாவுக்கு வந்து எப்படின்னா, அபிஷேக் சர்மா வந்து அகைன் 2 மேட்ச் அடிக்கிறதா 3ஆவது மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரு. பட் அந்த 2 மேட்ச் அவர் அடிக்காதனால உள்ள பாதிப்பை வந்து டிராவிஸ் ஹெட்டும் இஷான் கிஷனும் இது பண்ணணும். இஷான் கிஷனும் வந்து அதே மாதிரி தான்
பட்டாபாக்கியம் படாட்டிலையும் ஆள் தான். இந்த மாதிரி சில வீக்னஸ் எல்லாம் சில பேருக்கு இருக்கு. கொஞ்சம் ஸ்டெடியா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனை வந்து மேபி ஒரு ரஹானே மாதிரி ஒரு ஆளு, இல்ல வந்து ஒரு கோலி திரிபாத்தியே எடுத்துக்கங்க, ஸ்ட்ரைக் பண்ற ராகுல் திரிபாத்தி மேபி. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். ஸோ இந்த டீமும் கொஞ்சம் பயங்கரமா குவாலிஃபை. சொன்ன அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல இப்படிதான் கொடுப்பாங்க, கட்டாந்தர பிச்சு தான், ஹைவே தான், அடிச்சா 300 தான் அப்படின்ற மாதிரி ஆட போறாங்க. மற்ற பிச்சர்ஸ்ல எப்படி ஆட போறாங்க அண்ட் இவங்க ஹோம் கிரவுண்ட்லயே இவங்கள மாதிரி இன்னொரு டீம் வந்துச்சு அப்படின்னா, அதை மும்பை மாதிரி ஒரு டீம் வருது அப்படின்னா அதை எப்படி அவங்க சமாளிக்க போறாங்க, எப்படி அதை டேக்கிள் பண்ண போறாங்கன்றத பொறுத்து இவங்களோட சான்சஸ் வந்து அதிகமாகுதா இல்லை கம்மியாகுதுன்றது தெரியும். அடுத்தது வந்து 2 பேரும் காமனா சொல்றது ஆர்சிபி. இது நான் போர்த்தா சொல்லல, தெரியல, மக்களே நோட் பண்ணிக்கங்க. இது 4வது டீமா குவாலிஃபை ஆகும் நான் சொல்லவே இல்லை. மேபி ஒரு சான்ஸ், அது கரெக்ட். இல்ல ஏதாவது தப்பாச்சுன்னா ஆர்சிபி உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். சரி, இப்போ ஆர்சிபி இப்போ ஓகே, மத்த டீம்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 4வது டீம் வந்து நீ சொன்னது வந்து RR, நான் சொன்னது டிசி. மேபி அந்த 4 டீம்ல குவாலிஃபை ஆயிடும். அது ஏதாவது ஒரு விஷயம் இல்ல கொஞ்சம் மாறுது அப்படின்னா 5வது ஆர்சிபி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அது ஏன்? ஒண்ணு அதோட பேட்டிங் டெப்த்னு. போன வாட்டி என்ன பண்ணாங்க, பெருசா பவுலர்ஸ்க்கு அவங்க போல. உங்க பவுலிங் லைனை பாத்தீங்கன்னா ஸ்வப்னில் சிங், வைஷாக் விஜயகுமார், இந்த மாதிரி லைக் பேர் தெரியாத பவுலர்ஸ் எல்லாம் அவங்க ரொம்ப நம்பி. இல்ல வைஷாக் விஜயகுமார் உள்ளார வச்சிருந்தா இவங்க ஜெயிச்சிருக்கலாம். வைஷாக் விஜயகுமார் தான் அந்த போன சீசன்ல ஒரு 2-3 மேட்ச் கொடுத்த சான்ஸ் நல்லா போட்டாங்க. அவனை வெளியே வச்சுட்டானுங்க. அவனை வெளியே வச்சுட்டு யார் நல்லா விளையாடலையே அவனதான் உள்ள வச்சுட்டானுங்க. இவனுக்கு ஒரு மாதிரியான ஆளுங்க அவனுங்க. அதான் சொல்றேன், லைக் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகாத பவுலர்ஸ் மட்டுமே வச்சிருந்த ஒரு பவுலிங் யூனிட் அது. அதை வச்சுட்டு ஃபேஃப் டூ பிளீஸ் ஜெயிச்சு கொடுனா அவர் என்ன பண்ணுவாரு, நான் அடிச்சு தரேன்டா நீ டிஃபெண்ட் பண்ணி கொடுறான் தான் அவர் சொல்ல முடியும். இந்த வருஷம் அதை கொஞ்சம் அவங்க நல்லா ஷேப் பண்ணிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்ல நான் வந்து பேட்ஸ்மேனை வச்சு அடிக்கிற ரன் எல்லாம் இந்த பவுலிங் யூனிட் வச்சு என்னால ஓரளவுக்கு டிஃபெண்ட் பண்ண முடியும்ன்ற ஒரு ஹோப் இருக்கு. புவனேஸ்வர் குமாரா இருக்கட்டும், ஜோசப் ரூட்டா இருக்கட்டும், குருணால் பாண்டியாவா இருக்கட்டும், எஸ் தயால் நல்லா போடக்கூடிய ஒரு சுயேஷ் சர்மா ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். ஸ்வப்னில் சிங்குமே வந்து அப் ஃப்ரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஓவர் வச்சு தள்ள முடியும். லைக் ஓப்பனிங்ல வந்து யூஸ் பண்ணாங்க, நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருந்தாரு. லைக் ஒரு லிவிங்ஸ்டனால வந்து லைக் லெக் ஸ்பினும் போட முடியும், ஆஃப் ஸ்பினும் போட முடியும். ஒரு ஓவர் தரலாம், ஒரு ஓவர் மேபி கொஞ்சம் ஏமாந்தாங்க ஆப்போனன்ட் அப்படின்னா ஒரு 2 ஓவர் தரலாம். எனக்கு தெரிஞ்ச டீம் போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லாவே எடுத்திருக்காங்க. லைக் ஓரளவுக்கு பேலன்ஸ்டா இருக்குது, பேட்டிங் நல்லாவே இருக்குது, பவுலிங் பேலன்ஸ்டா இருக்குது. ஸோ அந்த ஒரு 200-250 அடிச்சாலுமே அந்த ஸ்கோரை வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கான ஒரு பவுலிங் யூனிட் இருக்குது. ஸோ நம்பி போலாம். அந்த 200-250 சொன்ன தெரியுமா, அந்த இடத்துலதான் இவனுக்கு வந்து ஏன் 4 அதிகமா இல்லாம 5 அதிகமா இருக்காங்கிறதுக்கான காரணம் இருக்குது. ஏன்னா பேர் இருக்கிற பேர் என்னமோ பெத்த பேரா இருக்குது, ஆனா எவனுமே ஃபார்ம்ல இல்ல. ஃபார்ம்ல இல்ல, லிவிங்ஸ்டன் ஃபார்ம்ல இல்ல, டிம் டேவிட் மும்பைல இருக்க மாதிரி ஃபார்ம்ல இல்ல. ஆனா வில் ஜாக்சன் போல அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. எதுக்கு டிம் டேவிட் எடுத்துட்டு வில் ஜாக்சன் கொடுத்தா ரொம்ப தைரியமா போய் தெரியல. ஆமா, எதுக்கு கை கொடுத்தாலும் கட்டி பிடிச்சாலும் தெரியல. அவன் வந்து நல்லா எடுத்துட்டான், வந்து கை கொடுத்தா கட்டி பிடிக்கிறான். நீ நல்லா விட்டுட்டு எதுக்கு அவன் கை கொடுத்த கட்டி பிடிச்சா அவளை போயிட்டு என்ன டிம் டேவிட் கிட்ட என்னதை பார்த்தானுங்கன்னு தெரியல, அந்த ஆளத்துக்கு வச்சுட்டானுங்க. அவன் ஆஸ்திரேலியா டீமுக்கே ஆட மாட்டேங்கிறான் ஒழுங்கா. ஆனா அதை தாண்டி விராட் கோலியோட ஃபார்மா இருக்கட்டும், நியூ கேப்டன் ரஜத் பத்திரார் வந்து அவர் எந்த மாதிரியான பிரஷர் எடுத்துக்க போறாரு. ஏன்னா ரஜத் பத்திரார் கிட்ட என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, இது வரைக்கும் அந்த ஆள் வந்து பிரஷர் சிச்சுவேஷன்ல அந்த ஆள் பிரஷர் ஆகி நான் பார்த்ததே கிடையாது. பட் இவ்வளவு பெரிய பிரான்சைஸோடைய பிரஷர், குவாலிஃபை ஆகணும், கப் அடிக்கணும்ன்ற பிரஷர் வந்து எடுத்துக்க முடியுமான்றது இன்னொன்னு என்னன்னா, பிளேயரா இருக்கும்போது இருக்கிற பிரஷர் வேற, கேப்டனா இருக்கும்போது இருக்கிற பிரஷர். ஏன்னா எடுத்த உடனே ஒரு பெரிய பிரான்சைஸ்க்கு டக்குன்னு அவரு விளையாடியே ஒரு 2 வருஷம் தான் இருக்கும் அந்த பிரான்சைஸ்க்கு. டக்குன்னு அந்த பிரான்சைஸ்க்கு அவர் தான் கேப்டன்ன்ற போது கொஞ்சம் அவருக்கு அந்த பிரஷர் இருக்கும். பட் ஸ்டில் விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் அந்த சைட்ல இருக்கும்போது அந்த பிரஷர் அவர் கூட சேர்ந்து அனலைஸ் பண்ணி அங்க பிரஷர் சிச்சுவேஷனை அவர்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி ஹேண்டில் பண்றதுனால அவருக்கு பெருசா அது ஒரு பேர்டனா இருக்காது. பேட்டிங் அதோட பார்த்தா சர்மா ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன், ஒரு நல்ல யூஸ்ஃபுல் பேட்ஸ்மேன். ஒரு 7 பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஆனா எப்படி ஆட போறாங்கன்றதா இருக்குது. டக்குன்னு விக்கெட்ஸ் விடாம அவங்க ஃபார்மை வந்து இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்டா வச்சுக்கிட்டா ரூட் டு பிளே ஆஃப்ஸ் இஸ் குட். இதெல்லாம் படிக்கல இருக்காரு, ஜேக்கப் பெத்தல் இருக்காரு. இப்ப இருக்கிற பேட்ஸ்மேன்லாம் கொஞ்சம் நல்லா விளையாண்டாங்க அப்படின்னா இவங்களுமே ஓரளவுக்கு ஒரு கடப்பாறையான பேட்டிங் தான் இவங்க. லைக் பவுலிங்லயும் ப்ரூவன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அது மாதிரி பேட்டிங்லயும் எல்லாருமே பயங்கரமா ஐபிஎல்லயே நேம்ஸ் என்னமோ நல்ல நேம்ஸ் தான். பட் ஃபார்ம்ன்றது தான் கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறதாக இருக்கிறது.